यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलात्मगुणावासमज्ञानतिमिरापहम् आश्रितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकम्। श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम्बोरुहद्वयम् सदुत्तमाङ्गसन्दार्यमनन्तार्यमहं भजे। अपगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः। எம்பெருமானார் சம்பந்தமுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒவ்வொருவருக்குமே கர்த்தவியம் என்னவென்று கேட்டால், அதாவது நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று கேட்டால், அத்தனை ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திர வைபவங்களை கொண்டாட வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுவது என்னால் எப்படி கொண்டாடுவது? திருக்கோயிலில் போனோம், ஆழ்வாருக்கு சாத்து திருமஞ்சனம் பண்ணோம், பிரசாதம் கண்டரோட பண்ணோம், அதை வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்தோன்னா அது போருமானா? அதுவும் ஒரு விதம்தான். அதுக்கு மேலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை வரலாறு மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செம்மைப்படுத்தி கொள்ளலாம் என்று அதிலிருந்து அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல நாம் வாழ முடியுமா என்று அதை நாம் சிந்தித்தாலே மற்ற எல்லா விஷயமும் தன்னிடையே பின்னால் வந்துவிடும். அப்படி நம்முடைய இங்கே அனந்தாழ்வானுடைய திருமாளிகை இந்த அரங்கிலே இன்றைய தினம் எம்பாருடைய சகசிராப்தி, அதை ஒட்டி எம்பார் விஷயமான பல பல உபன்யாசங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல எம்பாரை பற்றி நாம் பேசுவது ரொம்ப பொருத்தமான விஷயம். எம்பார் ராமானுஜ பதச்சாயை என்று கொண்டாடப்படுபவர். அனந்தாழ்வானோ இந்த திருமலையிலே எம்பெருமானாருக்கு திருவடி நிலைகளாகவே விளங்குபவர். அப்போ ரெண்டு பேருக்கும் எவ்வளோ ஒத்துமை! இன்னும் ஒரு விதமாக பார்த்தால் 3 பேருக்கும் ஒத்துமைன்னு சொல்லணும். திருவேங்கடமுடையான், அனந்தாழ்வான், எம்பார் ஆகிய மூவருக்கும் ஒரே ஒரு ஒத்துமை உண்டு. என்ன ஒற்றுமைனா, மூவருமே எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள் என்று சொல்ல தகுந்தவர்கள். அப்பனுக்கு சங்காழி அழித்து வந்த பெருமாள்னு எம்பெருமானாரை கொண்டாடுறமே. திருவேங்கடமுடையான் எம்பெருமானாருக்கு சிஷ்யர், அனந்தாழ்வான் அவர் எம்பெருமானாருடைய சிஷ்யர், எம்பாரும் எம்பெருமானாருடைய சிஷ்யர். எல்லாம் சப்ரம்மச்சாரிகள்னு சொல்லுவாள். ஒரு சாலை மாணாக்கர்கள் சப்ரம்மச்சாரிகள் அப்படின்னு அப்படி பார்க்கும் பொழுது திருவேங்கடமுடையானுடைய இந்த மலையில், அனந்தாழ்வானுடைய உற்சவத்தில், எம்பாருடைய வைபவங்கள் இங்கே நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். இந்த எம்பாருடைய கொண்டாட்டங்களிலே அடியனுக்கு இடப்பட்டிருக்கின்ற தலைப்பு எம்பாரும் எம்மா வீடும் என்று இதுதான் தலைப்பு. பொதுவாக சொல்லிடலாம், எம்பாரும் நம்மாழ்வார்னு சொல்லிடலாம், இல்லை எம்பாரும் திருவாய்மொழியும்னு தலைப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அது என்ன எம்பாரும் எம்மா வீடும், அந்த திருவாய்மொழிக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு இருக்குது, எம்பாருக்கு அந்த திருவாய்மொழியோட என்ன ஒரு தொடர்பு இருக்குது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எம்மா வீடுன்றது 2ஆம் பத்தில் இருக்கக்கூடிய 9வது திருவாய்மொழி. 100 திருவாய்மொழிகள் நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார். இல்லை, ஒரு திருவாய்மொழி தான் நம்ம சொல்கிறோம், ஆனால் ஒரு பதிகத்தையும் ஒரு திருவாய்மொழின்னு தானே சொல்கிறோம். 100 திருவாய்மொழிகள். அந்த 100 திருவாய்மொழிகளுக்கு சாரமான ஒரு திருவாய்மொழி உண்டா அப்படின்னு கேட்டால், ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன பரிச்சயம் உள்ள அவர்கள் கூட சொல்லிடுவார்கள், எது சாரமான திருவாய்மொழின்னா எம்மா வீடு என்கிற திருவாய்மொழி தான் திருவாய்மொழியினுடைய சாரம்னு சொல்லுவோம். என்ன காரணம்? எத்தனையோ திருவாய்மொழின்னா இருக்கே சுவாமி. உயர்வர உயர்நலம்னு ஒரு திருவாய்மொழி இருக்குது. முனிய நான்முகனேன்னு ஆழ்வார் அந்த பரமபக்தியோடு கதறுகிறார். சூழ்விசு மணிமுகல்னு அர்ச்சராதி மார்க்கத்தை எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்குறார். கங்குலும் பகலும்னு ஒரு திருவாய்மொழி இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு எம்மா வீடு தான் சாரமான திருவாய்மொழின்னு சொல்கிறதுக்கு என்ன அபிப்பிராயம் என்று கேட்டால், இந்த அவதாரிக்கையிலே ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் காட்டுகிறார்கள். பிராப்பிய நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடிய திருவாய்மொழி எம்மா வீடுன்னு காட்டும். சரி, பிராப்பியம்னு ஒரு புது வார்த்தை, இப்போது நிஷ்கர்ஷம்னு ஒரு புது வார்த்தை. இப்போது இதுதான் நமக்கு இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டோம்னா எம்மா வீடில் என்ன பெருமை இருக்குதுன்னு தெரிஞ்சிடணும்.
மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் என்று திருவாய்மொழிய தனியன் அமைந்திருக்கின்றது. திருவாய்மொழி நமக்கு தெரிவிக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் யாவை எல்லாம் அர்த்த பஞ்சகம், மிக்க இறைநிலை, பகவானுடைய ஸ்வரூபம் என்ன, பரஸ்வரூபம் என்னன்னு தெரிந்து கொள்கிறோம். மெய்யா உயிர்நிலை, ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, எப்படிப்பட்டது, தன்மைகள் என்னன்னு தெரிந்து கொள்கிறோம். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடைய வேண்டுமென்றால் அதற்கு தக்க நெறி, அதுக்கு சரியான வழி என்ன என்று தெரிந்து கொள்கிறோம். இத்தனை நாள் அடையவில்லைன்னு சொன்னால் அதற்கு என்ன விரோதி, ஏன் அடையவில்லைன்ற அந்த காரணங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். அது தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை, அதற்கு மேலே வாழ்வு என்ன. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடைந்தானால் அவன் பெறப்போகின்ற அந்த வாழ்வு என்ன, அவனுக்கு கிடைக்கப் போகின்ற பலன் என்ன, புருஷார்த்தம்னு சொல்லுவா, பலன்னு சொல்லுவா, நிறைய வார்த்தைகளாலே சொல்லுவாள். அதுக்கு தான் பிராப்பியம்னு பேர். எல்லாம் எம்பெருமான போய் அடைந்தாயிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அத்வைதம் சொல்கிறான். அவள் என்ன சொல்லுவா, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு அது இதுவே இல்லை. என்னைக்கு ஜீவாத்மாவே பரமாத்மான்னு நினைக்கிறியோ அதுவே உனக்கு மோட்சம்னு சொல்லிடுறான். சரி, தெரிஞ்சுட்டேன் சுவாமி, ஜீவாத்மாவே பரமாத்மாவேன்னு தெரிஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, தெரிஞ்சுட்டா போகிறோம் அப்படின்னா. தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? இந்த தெரிஞ்சுட்ட விஷயத்துக்கு பிரயோஜனமாக ஏதாவது காரியம் பண்ண வேண்டாமோ? அப்போ தானே அந்த தெரிஞ்சுட்ட ஒரு விஷயத்துக்கே பிரயோஜனம். திருமலைக்கு போனால் இத்தனை லட்சம் பேர் வரா திருமலைக்கு. எதுக்கு வரான்னா, ஏதோ திருமலைக்கு போனால் பணம் காசு வரும், நம்முடைய பாவங்கள் போகும் அப்படின்னு வரா. வந்துட்டே இருக்கிறவா ஆனால் எதுவுமே நடக்கலை. திருமலைக்கு வாங்கோ ஆனால் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டா, சொன்னாலும் வரமாட்டா. அந்த மாதிரி நடக்கலைனாலும் யாரும் வரமாட்டா. ஒரு காரியம் பண்ணுறோம்னா அதுக்கு என்ன பலன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ பகவானை போய் ஜீவாத்மா அடைகிறான்னு சொன்னால் என்ன பலன்? அதுதான் கைங்கரியம். பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம்தான் பலன் அப்படின்றது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான அர்த்தம். சரி, அது தெரிஞ்சுட்டா போருமா, அதை தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்ணால் போருமானா அது ஒரு படி. அதுக்கு அடுத்தபடி என்ன அப்படின்னா, அந்த கைங்கரியத்தை எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கைங்கரியத்தை எப்படி பண்ண வேணும்னா நல்லா தெரியுமே சுவாமி, நிறைய பேர் பார்த்துருக்குமே. சில பேர் சாமரம் போடுறா, சில பேர் விசிறி வீசுறா, சில பேர் பெருமாளுக்கு தளிகை பண்ணி சமர்ப்பிக்கிறா, சில பேர் கோஷ்டி கைங்கரியம் பண்ணுறா. இதெல்லாம் இப்படி தான் பண்ணலாம் அப்படின்னா நிறைய மாதிரியான கைங்கரியங்கள் இருக்குது. என்ன மனநிலையோடு அந்த கைங்கரியத்தை பண்ணணும்னு நான் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, என்ன மனநிலையோடு தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதைத்தான் இந்த திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், எம்மா வீடில் தெரிவிக்கிறார். இந்த முன் திருவாய்மொழி அனைவதரவணமே என்ற திருவாய்மொழியில் நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர்னு ஆழ்வார் சொன்னார். இந்த ஆழ்வாருக்கு அந்த பரமபதம் போகணும்னு ஆசை வந்துடுது. சரி, எம்பெருமான் பார்த்தான், ஒரு 180 பாட்டு ஆயிடுத்து, இதையே கேட்டுன்னு இருக்கார். பரமபதம் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு நம்மளை, பரமபதம் கொடு பரமபதம் கொடு. இன்றைக்கி ட்ரெண்டிங்க்கு அதிகமாக சொல்லணும்னா டிக்கெட் கொடுன்னு ஒரு மாதமாக கேட்டுட்டு இருக்கா. சரி, அவளுக்கு நம்ம விருப்பம் இருக்கோ இல்லையோ, அவள் என்ன பண்ணுறா, கொடுக்குறவா ஒரு மாதமாக கேட்டுட்டு இருக்கா, தொந்தரவு பண்ணுறா, கொடுத்துடுவோம் இந்த வாட்டி அப்படின்னு கொடுத்துடுறோம். அந்த மாதிரி எம்பெருமான் பார்த்தான், ஆழ்வார் கேட்டுட்டே இருக்கார். சரி, இருந்தாலும் வச்சுக்கோ, வேண்டாம் விருப்பா பரமபதத்தை கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னா உடனே ஆழ்வார் என்ன சொல்லிட்டார், எம் மாவீட்டு திறமும் செப்போம், எனக்கு பரமபதம் வேண்டான்னு சொல்கிறார். சுவாமி, இத்தனை ஆழ்வார் என்ன ஆழ்வி, இத்தனை நாள் நீர் தானே கேட்டுட்டு இருந்தீர் பரமபதம் வேணும்னு, நீர் கேட்டது தானே கொடுக்குறேன், அது ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருந்தா, நீ பரமபதம் கொடுக்கிறாய், அதை நான் பெற்றுக்கொள்கிறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் நிர்பந்தித்தேன் என்கிற காரணத்தினாலே நீ எனக்கு பரமபதம் கொடுக்கறதா இருந்தா அப்படிப்பட்ட பரமபதம் எனக்கு வேண்டாம். நீயே ஆசைப்பட்டு நீயே விருப்பப்பட்டு எனக்கு பரமபதம் கொடுக்கறதா இருந்தா அதை நீ கொடுத்தால் அப்போது நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர எனக்கு பரமபதம் வேண்டாம். பரமபதம் வேணும்னு சொன்ன ஆழ்வார் இந்த திருவாய்மொழியில் என்ன சொல்கிறார், பரமபதம் வேண்டாம்னு சொல்கிறார். என்ன சுவாமி, இப்போ தான் திருவாய்மொழியுடைய சாரமே எம்மா வீடுதான்னு சொல்கிறேன். ஆனால் அந்த எம்மா வீட்டில் ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னா பரமபதம் வேண்டான்னு சொல்கிறாருன்னு சொல்கிறேன். இது எப்படி பொருந்தலையே அப்படின்னா, ஆழ்வார் பரமபதம் வேண்டான்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், பரமபதம் வேண்டாம் அங்கே போக வேண்டாம்னு காரணம் இல்லை. எனக்கு என்ன வேணும், இங்கே என்னை வச்சிருந்தாலும் சரி, இல்லை பரமபதத்தில் என்னை நீ வைத்திருந்தாலும் சரி, எப்படி வைத்திருக்க வேண்டும் என்னால் உன்னுடைய ஆனந்தத்திற்காக நான் அங்கே கைங்கரியம் பண்ணுவதாக இருந்தால் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் தொந்தரவு பண்ணுறேனேன்னு சொல்லிட்டு எனக்கு பரமபதம் கொடுத்தாயானால் அப்படிப்பட்ட பரமபதம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடியது தான் இந்த திருவாய்மொழி. இப்போ
இப்போ என்ன தெரியுது? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தம் என்னென்னா, எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணும் பொழுது அந்த கைங்கரியத்தினால நாம் ஆனந்தப்படுகிறோம் அப்படின்னு நினச்சா என்ன, அது உண்மையான கைங்கரியமே கிடையாது. நாம் எப்படி நினைக்கணும்? இந்த கைங்கரியத்தை பண்ணி எம்பெருமானை மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கணும். அப்படி நினைத்து பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் உண்மையான கைங்கரியம். ரொம்ப பரிபாஷையில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இதை காட்டிகிட்டே வருவாள். ஆற்றுல தளிகை பண்ணுறோம், பெருமாளுக்கு ஏதோ ஒரு சக்கரை பொங்கல் பண்ணால் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், பெருமாள் இன்னைக்கு சக்கரை பொங்கல் நன்னா அமுது செய்திருக்கிறார்னு சொல்லணும். நான் நன்னா பண்ணியிருக்கேன் சக்கரை பொங்கல், இன்னைக்கு எவ்வளோ நன்னா கஷ்டப்பட்டு நான் ஏந்து பண்ணேன் அப்படி சொல்லக்கூடாது. பெருமாள் நன்னா அமுது செய்திருக்கிறார். சரி, ஒரு நாள் சக்கரை பொங்கல் சரியாக வரலன்னா அப்போ என்ன சொல்லணும்னு கேட்டால் அப்பவும் அதையே சொல்லிடலாமான்னா அப்போ அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ அடியனுடைய ஒரு கவனக்குறைவு, அடியனுடைய பிராரப்தம், இன்னைக்கு தளிகை சரியாக வரல அப்படின்னு அப்போ பழியை நாம் ஏற்றுக்கணும். நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, நான் வேணா மாற்றி பண்ணிடுறேனே, என்னைக்காவது நன்னா வந்ததுன்னா அப்போ என் மேலே நான் பழியை போட்டுக்கிறேன், நன்னா வராத அன்றைக்கி பெருமாள் இன்னைக்கு சரியாக செய்கிறேன்னு அப்படி போட்டுக்கிறோன்னு அதுக்கு சித்தமாக நிறைய பேர் இருப்பா. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. எது பண்ணாலும் எம்பெருமானுடைய ஆனந்தத்திற்காக, எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காகவே இருக்க வேண்டும். இந்த திருவேங்கடமுடையார் விஷயமாக அதே குலசேகர ஆழ்வார் என்ன சொன்னார்? படியாய் கிடந்து பவளவாய் காண்பேன். எம்பெருமானுடைய ஆனந்தம் தான் எனக்கு முக்கியம், எனக்கு அந்த சைத்தன்யம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தெரிவித்தார் குலசேகர ஆழ்வார். ஆழ்வார்கள் அத்தனை பேரும் தெரிவித்த விஷயம் இதேதான். அதைத்தான் நம்மாழ்வார் இங்கே என்ன தெரிவிக்கிறார்? எம்மா வீட்டில் எம்மா வீடுன்னு காட்டும். எம்மா வீடு 10 பாட்டு சாரம், அதில் சாரத்தில் சாரம் உண்டா அப்படின்னு கேட்டால் இதில் 4வது பாசுரம் ரொம்ப சாரம். எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடைவீடி நீ மன்னி தனக்கேயாக எனை கொள்ளு மீதே. ரொம்ப அழகான பாசுரம். இந்த மாதிரி வியாக்கியானம் யாருமே பண்ண முடியாது, நம்மள ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். 4 பாசுரம் பார்த்துட்டே வரும். இங்கே வரும்போது எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்புன்னு முன்னிலையிலே சொன்னார். இதே யான் உன்னை கொள்வதென்யானும் முன்னிலையிலே சொன்னார். அடுத்தது செய்ய தீவிரன் அருள் செய்யும் என் கையார் சக்கர கண்ணபிரானே நின் கழல் ஐயாதேத்த. நின் அப்படின்னு சொன்னால் முன்னிலையில் சொன்னால் என்ன அர்த்தம்? எதிரில் இருக்கிறவளை பார்த்து தான் சொல்ல முடியும். அதே மாதிரி 4வது பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடைவீடி நீ மன்னி உனக்கேயாக எனை கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பேன்னு சொல்லியிருக்கணும். நான் ஆழ்வார் அப்படி சொல்லலையே, உனக்கேயாகன்னு சொல்லாமல் தனக்கேயாகன்னு சொல்லிட்டார். ஏன் தனக்கேயாகன்னு சொன்னார்னா, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்பொழுது அவனுடைய ஆனந்தத்திற்காகவே கைங்கரியம் பண்ணணும். அப்படி கைங்கரியம் பண்ணுகின்ற சமயத்திலே அவனுடைய வடிவழகிலே நாம் ஈடுபட்டு விட்டோமானால், ஆஹா என்ன வடிவழகோட எம்பெருமான் இருக்கான், இப்படிப்பட்ட எம்பெருமானுக்காக நாம் கைங்கரியம் பண்ணுறோன்னு ஒரு நிமிஷம் ஆனந்தம் நம்மக்கிட்ட வந்துடுமா? அப்போ அந்த வடிவழகில் கண் வைக்காமல் நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும். இளைய பெருமாள் அவர் எப்படி பண்ணார்? எம்பெருமான் ராமபிரான் 14 வருஷம் அவர் போனார். ராமபிரானுடைய வடிவழகில் அவர் கண் வைத்திருந்தாரானால் ஒரு நாள் அவரால் கைங்கரியம் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது அந்த வடிவழகிலே கண் வைக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முகத்தை அப்படி ஆழ்வார் திருப்பிண்டார். பெரியாழ்வார் என்ன பண்ணார்? இப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு சொன்னார். பெருமாள் அங்கேயே தான் இருக்கார், ஆனால் முகத்தை திருப்பிட்டு அப்பாஞ்ச சன்னியம்னு சொன்னார். அதே மாதிரி அந்த வடிவழகிலே நாம் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக தலையை திருப்பிட்டு தனக்கேயாக எனை கொள்ளு மீதே அப்படின்னு ஆழ்வார் சொன்னாராம். அவ்வளவு உயர்ந்த திருவாய்மொழி, அதாவது உயர்ந்த அர்த்தங்கள் தெரிவிக்கப்படுகின்ற திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியிலே எம்பார் ரொம்ப ஈடுபட்டிருக்கார் என்று காட்டியிருக்கிறார்கள். அந்த திருவாய்மொழியிலே எம்பார் அருளி செய்த வார்த்தைகள் என்ன ஒரு சில வார்த்தைகள் காட்டியிருக்கிறார்கள். அதை பார்த்தா இந்த அர்த்தங்கள் நமக்கு இன்னும் நன்றாக விளங்கும் என்று அப்படின்னா பார்க்கலாம். முதல்ல இந்த திருவாய்மொழி அவதாரிக்கையிலே நம்மளே ரொம்ப ஈடுபட்டு தெரிவிக்கிறார். வீட்டில் அவர் என்ன சொல்கிறார் எம்பாரை பற்றி? எம்பார் இத்திருவாய்மொழி அருளி செய்ய புக்கால் இருந்தவர்களை யார் யார் என்று கேட்டு கதவுகளையும் அடைப்பித்து முக்கியமாகவும் அருளி செய்வது. மற்ற திருவாய்மொழியெல்லாம் காலக்ஷேபம் சொன்னார்னா எம்பார் யார் வேணுனாலும் வரலாம், யார் வேணுனாலும் போகலாம், எப்போ வேணுனாலும் வரலாம், எப்போ வேணுனாலும் போகலாம். ஆனால் இந்த எம்மாவோடு இந்த திருவாய்மொழி அவர் உபன்யாசம் பண்ணுறதுக்கு காலக்ஷேபம் பண்ணுற ஆரம்பித்தார்னா முதல்ல வந்திருக்கிறவா எல்லாரையும் பார்ப்பாள். யார் நீங்கள்லாம், ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கா, இதுக்கு முன்னாடி காலக்ஷேபம் கேட்டிருக்கீங்களா, என்னென்ன அர்த்த விஷயம் தெரியும் அப்படின்னு ஒத்தொத்தரையும் இந்த ஃப்ரிஸ்கிங்னு சொல்லுவாள். ஃப்ரிஸ்கிங்னா என்ன? ஏர்போர்ட்டில் போனால் மொத்தம் நம்ம என்ன வச்சுட்டு இருக்கோன்னு பார்க்குறானே, அது மாதிரி அது சரீரத்துக்கு உண்டான ஃப்ரிஸ்கிங். எம்பார் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு உண்டான ஃப்ரிஸ்கிங். எல்லாம் உங்களுக்கு எல்லாம் இதுவாக இருக்காது.
ஏன்னா இந்த திருவாய்மொழியில் சொல்ல போகிற அர்த்தம் இருக்கே ரொம்ப பரம ரகசியமான அர்த்தம். இது எடுத்த உடனே ஒருத்தனுக்கு சொல்லிட்டாக்கா அதில் ஒரு நம்பிக்கையே ஏற்படாது. என்ன சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ரொம்ப உயர்வுன்னு சொல்கிறா, வந்தால் என்ன சொல்கிறா, எம்பெருமான் கண்ணாலேயே எம்பெருமானை பார்க்கக்கூடாதான், நாமும் ஆனந்தப்படக்கூடாதான், அப்படி படாமல் அவனுக்கு கைங்கரி பண்ணணும்னு சொல்கிறாளே, இதன்னி அநியாயம். அப்படி நமக்கு சைத்தன்யம் இருக்கே, அப்படி கூட பண்ண முடியுமான்னு அவனுக்கு இந்த அர்த்தங்கள்லாம் சரியாக ஒரு நம்பிக்கையே ஏற்படாது, அதில் ஒரு ஊற்றமும் அவனுக்கு ஏற்படாது. அப்போ இதை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஓரளவுக்காவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு அடிப்படை கோட்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும், ஒரு ஆச்சாரியனிடத்தில் காலக்ஷேபம் கேட்டிருக்க வேண்டும், என்னென்ன அர்த்தங்கள் தெரிவிக்கப்படுகிறது திருவாய்மொழியிலன்னு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தா தான் அதுக்கப்புறம் போய் சொன்னாக்கா தனக்கேயாக எனை கொள்ளும் மீதேன்னு சொல்லியிருக்கு, அப்படி பண்ணணும்னு சொன்னான். அப்போ தான் அவனுக்கு இந்த அர்த்தங்கள் நன்னா நெஞ்சிலே பதியும். நெஞ்சிலே நன்னா பதிந்தால்தான் அவன் அதை அனுஷ்டானத்திலே கொள்ள முடியும். புதுசாக ஒருத்தனை வர இன்றைக்கி தான் முதல்ல உபன்யாசம் கேட்க வந்திருக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் தனக்கேயாக எனை கொள்ளும் மீதேன்னு சொன்னால் அவர் வேண்டவே வேண்டாம், நான் இனிமேல் நாளையில உபன்யாசத்துக்கே வரமாட்டேன்னு போயிடுவார். அதனால் யார் வந்திருக்கா, எல்லாரும் அதிகாரிகளா, இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்கான்னு முதல்ல எம்பார் சோதிப்பாராம். சின்ன குழந்தை இருக்குது, குழந்தைக்கு போய் அத்தனை பிரசாதத்தை நம்ம போட முடியுமான்னு, அந்த குழந்தைக்கு என்ன சக்தியோ அதுக்கு ஏற்றா போல பார்த்து தானே போட முடியும். புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவருக்கு பெரிய அர்த்தத்தை முதலே சொல்லிட்டாக்கா அது அவருக்கு ஏறவும் ஏறாது, அதை புரிஞ்சுண்டு அதை அனுஷ்டானத்தில் கொள்கிற அளவுக்கு உண்டான ஒரு ஞான வைராக்கியங்களும் அவருக்கு வராது என்பதற்காக யார் வந்திருக்கா, யார் நீங்கள் யாருன்னு கேட்டுண்டு அப்புறம்தான் இந்த திருவாய்மொழியுடைய காலட்சேபத்தையே எம்பார் ஆரம்பிப்பார்னு சொன்னார். அப்போது மற்ற திருவாய்மொழிகளை காட்டிலும் இந்த திருவாய்மொழியிலேயும் இதில் உள்ள அர்த்த விசேஷங்கள், அந்த அர்த்த விசேஷங்களிலேயும் எம்பார் எவ்வளோ ஈடுபட்டு இருக்கிறார், இது ஒரு அனதிகாரியுடைய காதில் போய் விழக்கூடாது அப்படின்றது எந்த அளவுக்கு கவனமாக இருந்திருக்காருன்னு இந்த ஐதீகம் மூலமாக தெரியுது. அடுத்தது அதிலே 2வது பாசுரம் ஞான கைதான்னு ஒரு பாசுரம். ஞான கைதா காலக்கழிவு செய்யலே, உன்னுடைய கையை எனக்கு கொடு நான் ஏறி வரத்துக்குன்னு நம்மாழ்வார் கேட்குறார். அதில் எம்பார் அருளி செய்த வார்த்தைன்னு நிர்வாகமோ வார்த்தையோ இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரம். யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் வந்தார், எம்பார் இடத்துல வந்தார், அவரை பூஜை சம்ஸ்காரம் பண்ணிட்டார். பண்ணின பிற்பாடு தான் அவருக்கு தெரிஞ்சுது அவர் ஏற்கனவே முதலியாண்டானுடைய திருவடிகளை ஆசிரியத்திருந்தார். அந்த சமயத்தில் முதலியாண்டான் ஏதோ ஊரில் இல்லையோ வெளியூர் எங்கேயோ போயிருக்கார், இவருக்கு தெரியாது. உடனே இது பண்ணிட்டார். அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, ஒரு சிஷ்யன் தன்னுடைய ஆச்சாரியனை மாற்றிக்கொள்ளவே கூடாது. நம்ம பரம்பரையாக நம்ம யார் இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோமோ அவள்கிட்ட தான் பண்ணிக்கணும். எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி, எங்கள் ஆச்சாரியரை பிடிக்கல அப்படின்னு இவரும் அவர்கிட்ட போகக்கூடாது. அதே மாதிரி ஆச்சாரியரும் என்னென்னா, நமக்குன்னு யார் ஏற்பட்டிருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் நாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும். இவாளெலாம் நிறைய பேர் இருக்கா, அவளுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் சரிப்படாது. இப்போ எம்பார் என்ன பண்ணிட்டார், இன்னொருத்தருடைய சிஷ்யருக்கு தான் திருவிழிச்சனையோ பண்ணிட்டார். இது பெரிய பாவமாச்சே, பெரிய பாகவத அபச்சாரமாச்சே, அவர் என்ன நினைப்பாரோ முதலியாண்டான் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தார். முதலியாண்டான் வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு வந்த உடனே இந்த மாதிரி நடந்ததை எம்பார் சொல்லி ரொம்ப தெரியாத பண்ணிட்டேன், ஏற்கனவே உங்களுடைய சிஷ்யர்னு தெரியாது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு முதலியாண்டான் சொல்கிறார், இது பெரும்பாலும் இது முதலியாண்டானுடைய ஒரு வைபவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஐதீகம்தான். இருந்தாலும் இது எம்பார் இங்கே இந்த ஐதீகத்தில் எம்பாரை பற்றி சொல்கிறார். அவருடைய அனுஷ்டானத்தையும் பாருங்கோ, இவருடைய அனுஷ்டானத்தையும் பாருங்கோ, ஆச்சாரியெல்லாம் எந்த அளவுக்கு அனுஷ்டானத்தோடு இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இவர் போய் அபராத க்ஷமனம் பண்ணுறார். அதுக்கு முதலியாண்டான் சொல்கிறார், என்ன பதில் சொன்னார்னா, ஒரு கிணத்திலே விழுந்தவனுக்கு 2 பேர் கை கொடுத்தால் எடுக்கும் அவர்களுக்கும் எளிதாய் ஏறுமவனுக்கும் எளிதாய் இருக்குமிரே, அப்படியே ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டான். யாரோ ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டான், அவனை கையால் இழுக்கணும். இந்த ஒருத்தர் இழுத்தாக்கா கஷ்டம், இவனை நிறைய எஃபர்ட் போடணும். ஆனால் 2 பேர் பிடிச்சி இழுத்தாக்கா ஏறுறவனுக்கும் என்ன ஆகும்னா, ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சுட்டான்னா அவன் சுலபமாக ஏறிடலாம். எடுக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, 2 பேர் ஆளுக்கு கை பிடிச்சான்னா, இதில் சொல்லணும் ஃபிசிக்ஸ் படி சொல்லணும்னா 100% வெயிட் ஒருத்தர் எடுக்க வேண்டாம், 50% இழுத்தா போகிறோம். அப்போ எடுக்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும், ஏறுறவனுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். முதலியாண்டான் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் சம்சாரமாகிற பெரிய பாழுங்கணத்தில் விழுந்து கஷ்டப்பட்டு இருக்கார், மேலே வரணும்னு துடிக்கிறார். நான் ஒருத்தம் மட்டும் பிடிச்சி இழுத்தாக்கா எனக்கும் கஷ்டம், அவருக்கும் சமம், அவருக்கும் சிரமமாக இருக்கும். அதனால் நீர் வந்திருக்கீருப்போ, நீர் ஒரு கை கொடுத்ததுனால எனக்கும் வேலை சுலபமாக முடிஞ்சுது, அவரும் சுலபமாக மேலே ஏறிடுவார். நம்ம எல்லாருமே எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள். நாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணால் மட்டும் நான் பண்ணேன்னு நினச்சிக்க போகிறோம். எம்பெருமானாருடைய ஒரு அங்கமாக இருந்து தான் நாம் பண்ணோம், எம்பெருமானாருடைய கை தான் பண்ணித்துன்னு நினச்சி தான் நம்ம பண்ண போகிறோம்னு
அப்படிதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர இதில் நீர் பண்ணா என்ன, நான் பண்ணா என்ன, இத்தனை பேரையும் கரை ஏற்றுபவர் எம்பெருமானார் என்கிற எண்ணத்தோடு நாம் பண்ணுகிறபடியால் இதில் ஒன்றும் பெரிய கட்டமே ஒரு தவறே இல்லை. 2 பேரும் சேர்ந்து அவனை தூக்கினது தவறே இல்லை என்று முதலியாண்டான் அருளி செய்த வார்த்தைன்னு காட்டுறான். இந்த பரஸ்பரம் எந்த அளவுக்கு அவ இந்த பாவத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்று இப்படிப்பட்ட ஐதீகங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு மேலே ரொம்ப அழகான ஒரு ஐதீகம், இந்த தனக்கேயாக எனக்கொள்ளும் மீது அப்படின்ற ஐதீகத்தில் எம்பார் சொல்லக்கூடிய அருளி செய்யக்கூடிய அற்புதமான வார்த்தை. இவ்விடத்தில் எம்பார் அருளி செய்யும்படி சர்வேஸ்வரன் திரிவித சேதனரையும் ஸ்வரூபானுரூபமாக அடிமை கொள்ளான் என்றான். நாமும் இப்படி பெறுவோமே என்று ஆழ்வாருடைய ஆசைப்படுறார். ஆழ்வார் என்ன ஆசைப்படுறார்னு எம்பார் தெரிவிக்கிறார். எம்பெருமான் இருக்கானே அவன் 3 விதமான சேத்தனர்கள். 3 விதமான சேத்தனர்கள் யார்? நித்தியர், முக்தர், பத்தர்னு சொல்லுவான். நித்தியர்னா எப்போவுமே பரமபதத்தில் இருக்கிறவா, அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர், இவாளுக்கெல்லாம் நித்தியர்கள்னு பேர். முக்தர்கள்னு சொன்னால் இங்கிருந்து விடுபட்டு மோட்சம் அடைந்தவர்கள், அவர்களுக்கு முக்தர்கள்னு பேர். இங்கே இருக்கிறவாளுக்கு பத்தர்கள், கட்டுண்டு கிடப்பவர்கள்னு பேர். அப்போ நித்தியர், முக்தர், பத்தர்கள் மூவர் எம்பெருமானுக்கு ஸ்வரூபானுரூபமாக அடிமை கொள்ளான். அவர் அத்தனை பேரிடத்திலேயும் அடிமை அவன் கொள்ளான் என்றான். நாமும் அப்படி பெறுவோமே என்று ஆழ்வார் ஆசைப்படுகிறார். நாம் இப்போ ஆழ்வார் அப்போ இருக்கிற நிலை என்ன? அப்போ ஆழ்வார் இங்கே சம்சார மண்டலத்திலே தான் இருக்கிறார். அப்போ சம்சார மண்டலத்திலே இருப்பவர்களை எப்படி அடிமை கொள்ளுவானோ அதுபோல என்னையும் எம்பெருமான் அடிமை கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு சொன்னார். புரியலையே, கொஞ்சம் விளக்கணுமே அப்படின்னா அவரே விளக்குறார். மேலே எம்பாரே என்ன விளக்குறார்? முக்தரும் நித்தியரும் தாங்களும் ஆனந்தித்து அவனையும் ஆனந்திப்பிப்பர்கள். பத்தர் இருக்காளே அவ என்ன பண்ணுவா? பத்தர் தாங்கள் ஆனந்தியாதே அவனை ஆனந்திப்பிப்பர்கள். இன்புறுமும் விளையாட்டுடையானிரே. ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப இது வேதாந்தப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப உயர்ந்த அர்த்தம். ரொம்ப சுருக்கமாக இங்கே அடியன் தெரிவிக்கிறேன். வேதம் என்ன சொல்கிறது? ஜீவாத்மா இங்கேருந்து விடுபட்டு முக்தனாய் போகும்பொழுது அகமன்னம் அகமன்னம் அகமன்னம், நான் உனக்கு அன்னமாகிறேன், நான் அன்னம் நான் அன்னம் நான் அன்னம்னு சொல்கிறது இந்த ஜீவாத்மா சொல்கிறான். என்ன ஜீவாத்மா சொல்கிறான்னு வேதம் சொல்கிறது. ஏன்னா எம்பெருமானை பார்த்து அகமன் நாதகான்னு சொல்கிறது. இந்த அன்னமாகிற எண்ணெய் புஜிக்கக்கூடியவன் நீ என்று எம்பெருமானை பார்த்து இந்த முக்தன் சொல்கிறான். இதை அத்தோடு விட்டுதான்னா அதுக்கு மேலே என்ன சொல்கிறது வேதம்? அகமன்னம் அதந்த மத்மி, அன்னமாகிற எண்ணெய் உண்ணக்கூடிய உன்னை எம்பெருமானை நான் உண்கிறேன். நான் ஒரு அன்னம், இந்த அன்னத்தை உண்கிறான் எம்பெருமான். இந்த அன்னத்தை உண்ணக்கூடிய எம்பெருமானை நான் மறுபடியும் உண்கிறேன். அப்போ நித்தியர் முக்தர்களாக என்ன பண்ணுறான்னா இவர்கள் அவனுக்கு அன்னமாக இருந்து அவனை ஆனந்திப்பிக்கிறார்கள். அதை பார்த்து என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் பகவானை மறுபடியும் தாங்கள் அனுபவித்து இவர்கள் ஆனந்தம் அடைகிறார்கள். இது அவர்களுக்கு உண்டான ஸ்வரூபம். பக்தர்கள் என்ன பண்ணுறான்னா நம்ம இங்கே இருக்கிறவாள்லாம் என்ன பண்ண முடியும்? எம்பெருமானை நாம் ஆனந்திப்பிக்க முடியுமே தவிர எம்பெருமானை பரிபூர்த்தியாக நம்மளால் அனுபவிக்க முடியுமா? நமக்கு என்ன நித்தியர்கள் அளவுக்கும் முக்தர்கள் அளவுக்கும் பெரிய ஞானமாக இருக்குது. எல்லாரும் ஜீவாத்மாவும் ஞானஸ்வரூபந்தான். ஆனால் இங்கே நம்ம இந்த கர்மாவினாலே கட்டுப்பட்டு கிடப்பதனாலே இந்த கர்மம் காரணமாக நமக்கு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த குறைவான சக்தியில் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு திருவேங்கடமுடையானுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் 2 நிமிஷம் சேவிக்கணும். ஒருவேளை யாரோ நம்மளை பார்த்து சொல்கிறா, சுவாமி நீர் உள்ளே போய் குலசேகரப்படி வாசலில் நிற்கலாம், யாருமே உண்மை வெளில போகணும்னு சொல்லவே மாட்டேன், எத்தனை நாள் வேணால் நிற்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் எத்தனை நாள் நிற்க முடியும்? யோசிச்சு பாருங்க. 1/2 மணி காலம், 1 மணி காலம், 2 மணி காலம் நிற்கிறோன்னே வச்சுப்போம். 2 மணி காலம் ஆகிடுதுன்னா ஏதோ ஒரு காரணம், சுவாமி பசிக்கிறது, சுவாமி ஏதோ விட்டு வந்திருக்கேன், ஆற்றுக்கு போகணும், ஊருக்கு போகணும், ஏதோ சொல்லி வந்துவிடுவோம். அப்போ எம்பெருமான் அவனை எவ்வளோ வேணால் அனுபவிக்கலான்னு இருந்தால் கூட நம்முடைய ஞான சக்திகளுக்கு தகுந்தாற் போலத்தான் அவனை நம்மால் அனுபவிக்க முடியும். ஆனால் நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் அப்படிப்பட்ட குறைபாடு இல்லையே. அவளுக்கெல்லாம் ஞானம் நன்னா மலர்ந்திருப்பதனாலே எம்பெருமான் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் அவர்கள் எம்பெருமானுக்கும் அவர்கள் எத்தனை நாள் வேணால் கைங்கரியம் பண்ணலாம், அவர்களும் எம்பெருமானை நன்றாக அனுபவிக்கலாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இப்போ ஆழ்வார் இங்கே என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னு கேட்டால், தனக்கேயாக எனக்கொள்ளும் மீதே அப்படின்னு அவனுடைய ஆனந்தத்திற்காக மட்டுமே என்னை அவன் கைங்கரியம் கொள்ள வேண்டும் என ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ஆச்சாரியர்கள் தெரிவிக்க அருளி செய்யவில்லைன்னு சொன்னால்
அந்த ஆழ்வார் இந்த சொன்னார் இந்த பாசுரம், இதற்கு உண்மையான அபிப்பிராயம் என்னன்னு நம்மால் தெரிந்து கொள்ளவே முடியாது. அதுக்காக தான் இந்த வார்த்தைகள், ஐதீகங்கள், நிர்வாகங்கள் எல்லாம் நமக்கு அவ்வளோ நன்றாக பயன்படுகிறது என்று ரொம்ப அழகாக காட்டுவார்கள். இது மூன்றாவது ஒரு ஐதீகம், மூன்றாவது ஒரு எம்பாருடைய ஒரு விளக்கம்னு இதை பார்க்கிறோம். நாலாவதாக அதே பாசுரத்துக்கு எம்பாரை பார்த்து பிள்ளை திருநறையூர் அரையர் அவர் ஒரு ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்குறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதற்கு ரொம்ப சமத்காரமாக எம்பார் பதில் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். பிள்ளை திருநறையூர் அரையர் அவர் எம்பாரை பார்த்து கேட்கிறார், மயர்வல மதுநலம் அருள பெற்றவர் தனக்கேயாக எனை கொள்ளுமிதே என்று பிரார்த்திப்பானென் திருவுள்ளமானபடி செய்கிறான் என்றிராதே என்று எம்பாரை கேட்க. ஆழ்வார் மயர்வர மதுநலம் அருள பெற்றவர். ஆழ்வாருக்கு எம்பெருமானை பற்றி நன்னா தெரியும், தன்னை பற்றியும் நன்னா தெரியும். எம்பெருமான் எப்படி கைங்கரியம் கொள்ளணும்னு நினைக்கிறானோ அப்படியே விட வேண்டியது தானே. தனக்கேயாக எனை கொள்ளும் இதேன்னு எம்பெருமானை போய் வலிய பிரார்த்திப்பானேன். எதுக்கு பிரார்த்திக்கணும்? இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், எம்பெருமானிடத்தில் போய் எனக்கு பணம் காசு கொடு, வீடு வாசல் கொடு அப்படின்னு எப்படி பிரார்த்திக்கிறோமோ அதே மாதிரி நான் கைங்கரியம் பண்ணும் பொழுது உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே நான் கைங்கரியம் பண்ண பெறுபவன் ஆக வேணும்னு அதையே வற்புறுத்தி சொல்ல வேண்டும். அவர் எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணி கைங்கரியம் கொள்ளட்டுமே அப்படின்னு அவர் இருந்துட்டு போகலாமே. அப்படி சொல்லாமல் ஏன் எம்பெருமானை மறுபடியும் இப்படி நிர்பந்தித்து கேட்கிறார் அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலாக எம்பார் இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலை, இன்னொரு ஒரு பதில் கேள்வி மூலமாக இதுக்கு அப்படியே பதில் சொல்லிவிடுகிறார். அதுக்கு எம்பார் அப்படி செய்த வார்த்தைன்னு என்ன சொன்னார்? பிராட்டியை பாருங்கோ, அது கேளீர், முன்பு பிரிந்தன்று பின்பு பரிவுக்கு பிரசங்கம் உண்டா என்று இரண்டும் இன்றி இருக்கச் செய்து திருமார்பில இருக்கச் செய்து அகலகில்லேன் என்ன பண்ணுகிறது விஷயஸ்வபாவம் இரே, அப்படியே பிராப்பிய ருச்சி பிரார்த்திக்க பண்ணுகிறது என்று அருளி செய்கிறார். பிராட்டி என்ன சொல்றா? அகலகில்லே நிறையும்னு அதான் சதா சர்வ காலமும் அதையே சொல்லிட்டு இருக்காள். ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி பொழுது கூட எம்பெருமானை விட்டு நான் பிரிய மாட்டேன், ஒரு நொடி பொழுது கூட பிரிய மாட்டேன்னு சொன்னேன். யாராவது ஒன்று இப்போ பிரிஞ்சு போன்னு சொல்கிறாளா? எழுந்து போய் நம்ம போய் எம்பெருமானை விட்டு நான் சேவிக்க திருவேங்கடமுடையானே நான் ஒரு கொஞ்சமாக சேவிக்கணும்னு நம்ம சொன்னாக்கா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நம்மளை எப்படியும் தள்ளிடுவான்னு தெரியும். அப்படி யாராவது வெளியில் போன்னு சொன்னால் நாம் அந்த மாதிரி சொல்லலாம். பிராட்டியை யாரும் வெளியில் போன்னு சொல்ல போகிறதில்ல. இதுக்கு முன்னாடியும் அவள் விட்டுட்டு போனதில்லை. எப்போ நித்தியமாக எம்பெருமான் திருமார்பிலே இருக்கா. முன்னாடியும் அவள் பிரிந்து போனதில்லை, இனிமேலும் அவளை யாரும் பிரிந்து சொல்ல போவதில்லை. அப்படி இருந்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்கா பிராட்டி? எப்போ பார்த்தாலும் அகலகில்லேன்னு சொல்கிறா. உன்னை யாரும் சொல்லவே இல்லையம்மா, நீ ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய விஷய வைலட்சணத்தை பார்க்கும்பொழுது இத்தனை விலட்சணமான எம்பெருமான் அவனுடைய திருமார்பிலே நாம் இருக்கும் பொழுது ஏதாவது பிரிவு வந்துவிட போகிறதே அப்படின்னு நான் இந்த விலட்சணமான எம்பெருமானை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரிய மாட்டேன்னு அந்த ஒரு எம்பெருமானுடைய விஷய வைலட்சண்யமானது அவளை பிச்சேற்றி இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல பண்ணுகிறா போலே ஆழ்வார்க்கு எம்பெருமானுடைய அந்த வைலட்சண்யத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த வைலட்சண்யத்தை பார்த்து நான் கைங்கரியம் பண்ணும்பொழுது எம்பெருமானுடைய அழகில் ஈடுபட்டு விடுவேனோ, அப்படி அழகில் ஈடுபட்டு விட்டால் அந்த கைங்கரியம் ரொம்ப உண்மையான கைங்கரியமாக இருக்காதோ, அதில் ஒரு கலை ஒன்று ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம்னு சொன்னார். இந்த வழுவிலா குற்றமில்லாத அடிமை செய்யணும். குற்றமில்லாத அடிமைனா என்ன அர்த்தம்? என்ன குற்றம் அப்படின்னா அங்கே என்ன வியாக்கியானத்தில் காட்டுறான்னா, குற்றம் என்ன தனக்கு என்ன பண்ணுகை, நான் என்னுடைய ஆனந்தத்திற்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது பெரிய குற்றம். அந்த மாதிரி பண்ணாமல் எம்பெருமானுடைய ஆனந்தத்திற்காகவே பண்ண வேண்டும். அப்படி பண்ணுகின்ற சமயத்திலே நாம் எப்படி பண்ணோம்னா எம்பெருமானுடைய அந்த அழகிலே கண் வைக்காமல் பண்ண வேண்டும். ஒருவேளை அந்த அழகை பார்த்து போகும்போது நன்னா போகும். நிறைய பேர் திருப்பதியில் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாள். என்ன வேண்டிட்டேன்னு கேட்டால், நிறைய நினச்சேன் சுவாமி, வேண்டிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போய் எம்பெருமானை பார்க்கும் பொழுது எனக்கு எதுவுமே தோணலை. உண்டா இல்லையா இந்த அனுபவம் எல்லாருக்கும்? எதுவுமே தோணலைன்னு சொல்லுவாள். அந்த எம்பெருமானுடைய அந்த வைலட்சண்யத்தை பார்க்கும் பொழுது நாம் நினச்சிட்டு வந்தது எல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம போன்ற சாதாரணமானவர்களுக்கே அது அந்த அழகிலே ஈடுபட்டு அதை மறந்து விடுகிறோம்னு சொன்னால், அப்போ ஆழ்வார் அவர் எவ்வளவு அவருக்கு ஞானபக்தி வைராகியங்கள் இருக்குது. அவர் போய் கைங்கரியம் பண்ணுகின்ற காலத்திலே நிச்சயமாக ஐயோ ஒருவேளை அந்த அழகிலே நாம் ஈடுபட்டு விட்டேரானால் என்ன பண்ணுறது அப்படின்னு விடாத ஆழ்வார் என்ன சொல்லிட்டு இருக்காராம், தனக்கேயாக எனை கொள்ளும் இதே, தனக்கேயாக எனை கொள்ளும் இதே. தனக்கேயாக எனை கொள்ளும் இதேன்றது என்ன? ஒன்றும் இல்லை, உத்தர வாக்கியத்தினுடைய விவரணம் தான்.
துவயத்தினுடைய உத்தரவாக்கம் என்ன இருக்குது? ஸ்ரீமதே நாராயணாய நமகான் இருக்கு. அந்த ஸ்ரீமதே நாராயணாய நமகான்றது தான் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை. அந்த வழுன்றது என்னன்றது தான் இங்கே காட்டுறார். இந்த வழு என்னன்னா, நம்மளுடைய ஆனந்தத்திற்காக பண்ணால் அது குறையாக வந்துவிடும், தனக்கேயாக இறைக்கொள்ளும் இதேன்னு அந்த கைங்கரியத்தை அப்படி பண்ண வேண்டும் என்பதைத்தான் இங்கே ஆழ்வார் இங்கே தெரிவிக்கிறார் என்று எம்பார் ரொம்ப அழகாக காட்டுகிறார். இந்த எம்மா வீடுன்ற திருவாய்மொழி ரொம்ப முக்கியமான திருவாய்மொழி என்று அழகியமன்வாள பெருமாள் நாயனார் அவரும் காட்டியிருக்கிறார். புருஷார்த்தத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிவிக்கக்கூடிய திருவாய்மொழிகளிலே அது எம்மா ஒழிவில் நெடுவேய் என்று 4 திருவாய்மொழியில் இந்த எம்மா விட ரொம்ப முக்கியமான திருவாய்மொழியாக எடுத்திருக்கார். என்ன காரணம்? அர்த்த விசேஷங்கள் நிறைய இருப்பது அது ஒரு காரணம். ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அதில் ஈடுபட்டு, இப்போ பாருங்க, பிள்ளை திருநூறு கேட்டார், இவர் பதில் சொன்னார்னா அவளுக்கு பொதுபோக்கே என்ன இந்த மாதிரியான விஷயங்களை அதை பற்றி பேசுகிறதா? இதை பற்றி நிறைய பேசி இதில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆச்சாரியர்களுக்கு பொதுபோக்காக இருந்தது. நமக்கும் என்ன எப்படிப்பட்ட ஒரு காலக்ஷேபம் வாய்க்கணும்னு நாம் ஆசைப்படணும்னா இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள், ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்கள், அவர்கள் அருளி செய்த வார்த்தைகள், நிர்வாகங்கள், இதையே நாம் எப்பொழுதும் சதா சர்வ காலமும் பேசியே நம்முடைய காலக்ஷேபமாக இப்படியே நாம் பொழுதுபோக்க வேண்டும் என்று அந்த எம்பெருமானத்திலே பிரார்த்திப்பதை தவிர வேறொரு வழி இல்லை என்று சொல்லிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை இத்தோடு நிறைவு செய்கிறேன். பெரிய பெரிய வித்வான்கள் எழுந்தொண்டிருக்கக்கூடிய கோஷ்டியிலே அடியேன் நீசனே நிறைவொன்றுமில்லை. அடியேன் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே குற்றங்குறைகள் மலிந்திருக்கும். ஆனால் அத்தனையும் உங்களுடைய வாத்சல்யத்துக்கு இலக்காகி அடியேனை க்ஷமித்தருட வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். வாய்ப்பளித்த ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்ட், டிடிடி தேவஸ்தானத்தினுடைய ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்ட் அவர்களுக்கும் அனந்த ஆழ்வான் திருவம்ச சபையினருக்கும் அடியனுடைய கிருதகீதைகளை கூறி அடியேன் விடைபெறுகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் திவ்ய பிரபந்த ப்ராஜெக்ட், ஆழ்வார்